அதிமுகவும் இப்போ வந்து ஒரு செக்ஷுவல் குற்றவாளி வந்து அவங்க கட்சியில் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குது. யார் அந்த சாருங்கிற மாதிரி, யார் அந்த சுதாகர் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவனுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்ட நபர் யார்? ஒரு ஆய்வாளர். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை பெண் ஆய்வாளர். ம். இந்த பெண் காவல்துறை யாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்வரோட முதலமைச்சர். அப்போ முதலமைச்சர் தானே இதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல முதலமைச்சர் பதில் சொல்லணுமா, அதிமுக பதில் சொல்லணுமா? ஒன்று. ரெண்டாவது, சுதாகரை பற்றிய தகவல் ஏன் இன்றைக்கு வந்தது? ஏன் உங்கள் காவல்துறையால் எடுக்க முடியல? அப்போ சுதாகரை காப்பாற்றியது யார்? ஆனால் முதல்வர் வந்து சட்டப்பேரவையில் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப உறுதியாக கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு என்ன தெளிவாக இருந்தது? ஆமாங்க. இப்போ இந்த யார் அந்த சார், யார் அந்த சார்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஞானசேகரன் அப்படிங்கிற வந்து குற்றவாளியை கைது செய்யப்பட்டாச்சு. அவர் மேல நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. சரி. இந்த நேரத்துல குற்றவாளியை கைதே பண்ணாத மாதிரி வந்து யார் அந்த சார், யார் அந்த சார் இல்ல முழுசா முடிச்சிடுறேன். அதற்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்றாரு. அந்த சார் யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுக மட்டும் இல்லாம எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு கட்டமைக்கிறாங்களே ஒரு கதை. அதாவது திமுக இருக்கக்கூடிய ஒரு பெரும்புள்ளி தான் அந்த சார்னு. அப்படி அந்த பெரும்புள்ளியா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு. நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாமா, அது அவருடைய மகனா இருந்தாலும் அவர் நடவடிக்கை எடுப்பார். இது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு. நான் சொல்றேன். இல்ல அப்படி ஒரு வாக்குமூலத்தையே அந்த பெண் கொடுக்கவில்லை அப்படின்னு உன் டிஜிபிக்கு எப்படி தெரிய வருது? எப்படி உனக்கு தெரிய வருது? எப்படி உன் ஆணையருக்கு தெரிய வந்தது? இப்போ இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை? இதில் வேறு பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை நபர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை பாயும். நீ தான் நடவடிக்கை பாய்ச்சி நான் அழகாக பார்த்துட்டோமே நாங்கள் பல்வீர் சிங் விவகாரத்தில். ஒரே நேரத்தில் வந்து இரண்டு கட்சிகளுக்குள்ளுமே வந்து ஒரு பாலியல் குற்றவாளி இருக்காங்க. இல்லை, அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, அதுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இரண்டையும் ஒப்பிடுவதே தவறு. ஏன்னா ஒரு பக்கம் ஞானசேகரன் என்பவன் பாலியல் குற்றத்தை நேரடியாக செய்திருக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த பாலியல் குற்றவாளியை ஆதரித்தான் என்பதற்காக சுதாகர் என்பவன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம். அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வராங்க. சேவ் மேலூர் அப்படிங்கிற மாஸ்க்கும் வந்து போட்டுட்டு வராங்க. இந்த நேரத்தில் சட்டப்பேரவையில் வந்து அவங்கள காட்டவே இல்லை, முற்றிலுமா வந்து காட்டவே இல்லை. அந்த ஸ்க்ரீனில் வந்து அவங்க தெரியவே இல்லை. முழுசாக வெள்ளை மட்டும்தான் தெரியுது. கருப்பு சட்டை போட்டு வர்றது வந்து தவறா? அப்படி போட்டு வந்தால் காட்டக்கூடாதா? ரூல்ஸில் அந்த மாதிரி இருக்கு. சட்டமன்றத்தின் மாண்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து அந்த பேட்ஜை போட்டு வரீங்க, யார் அந்த சார் என்ற பேட்ஜை போட்டு வரீங்கன்னு. இந்த முதலமைச்சர் மீது வழக்கு இருக்குங்க. என்ன வழக்கு தெரியுமா? சட்டமன்றத்திற்குள்ள மாண்பை மீறி குட்கா பாக்கெட்டுகளை கொண்டு வந்தார் என்கிற வழக்கு இருக்கு. நீ எல்லாம் மாண்பை பற்றி பேசலாமா? வணக்கம் இடம்பலம் நேயர்களே. சட்டமன்றத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கூச்சல் குழப்பம். அது மட்டும் இல்லாமல் கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து ஒரு குற்றவாளி, அது மட்டும் இல்லாமல் பாலியல் பலாத்காரத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி, அவர் மேலே வந்து மேலும் பல விஷயங்கள் வெளிவந்துட்டே இருக்குது. அப்படிங்கிற சூழலில் அதிமுகலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதிமுகவில் வந்து சிறுமிய பாலியல் வழக்கு சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட வட்ட செயலாளர் சுதாகர் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு காலையில் முதல் வேலையாக அவர் வந்து கட்சியிலேருந்து வந்து நீக்கியிருக்காரு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி கிஷோர் கே சாமியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட் டைம்ஸ் ஃபார் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே போல இருக்கு. ஏன்னா அதிமுகவும் இப்போ வந்து ஒரு செக்ஷுவல் குற்றவாளி வந்து அவங்க கட்சியில் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குது. யார் அந்த சாருங்கிற மாதிரி, யார் அந்த சுதாகர் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்க. யார் அந்த சுதாகர்ன்றதை நம்ம தெளிவாக சொல்கிறேனே. நீங்கள் யார் அந்த சார் அப்படின்ற குற்றம் சாட்டப்பட்டுவது யார் மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த பாலியல் குற்றத்திற்கு துணை போனவர் அப்படின்றத விட அவருக்கும் இசைவு கொடுக்க வேண்டும் இந்த மாணவி அப்படின்றதான் குற்றச்சாட்டு. சரியா? ஸோ அதனால் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி வருது. ஒன்று. ரெண்டாவது, இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஞானசேகரன் அந்த குற்றத்தை புரிந்திருக்கிறான். இதை அந்த பாலியல் குற்றத்தை நேரடியாக புரிந்திருக்கிறான். சரியா? ஆனால் இங்கே அண்ணாநகர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுகவை சேர்ந்த வட்டச் செயலாளர் என்பவன் குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நிர்பந்தித்திருக்கிறான் அப்படின்னு தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குற்றச்செயலில் அவன் ஈடுபட்டிருக்கான்னு இல்லை. அவன் மீதான குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுப்பது தாமதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான்றதான் நம்முடைய கேள்வி. அப்படி பார்த்தீங்கன்னா அவனுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்ட நபர் யார்? ஒரு ஆய்வாளர். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை பெண் ஆய்வாளர். இந்த பெண் காவல்துறை யாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சர். அப்போ முதலமைச்சர் தானே இதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல முதலமைச்சர் பதில் சொல்லணுமா, அதிமுக பதில் சொல்லணுமா?
ஒன்று. ரெண்டாவது, ம், ம். சுதாகரை பற்றிய தகவல் ஏன் இன்றைக்கு வந்தது? ஏன் உங்கள் காவல்துறையால் எடுக்க முடியல? அப்போ சுதாகரை காப்பாற்றியது யார்? ஏன் இன்னைக்கு நீக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இன்னைக்கு தான் தகவல் வருது. ஸோ கட்சிக்குள்ள இந்த தகவல்லாம் வரதே இல்ல. வரல. ஸோ நேரடி உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறைக்கு மட்டும் பழிய வந்து முதல்வர் ஏத்துக்கணும். ஆமா. கட்சியின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எப்படிங்க பெரிய வட்டச் செயலாளர், அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த வட்டச் செயலாளருக்கு ஒரு ஒரு 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியில எந்த தொண்டர் என்ன செய்வாங்கன்றதை எப்படி அவர் பார்க்க முடியும்? ஆனால் குற்றச்சாட்டு வரும்பொழுது நடவடிக்கை பாய்ந்ததா இல்லையா? இப்போ நம்முடைய கேள்வி, இங்கே காவல்துறை ஆய்வாளர் வந்து இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு தான் கைது பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு. அதுவும் என்ன, அந்த விசாரணை குழு சொல்லி பரிந்துரையின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போது அது வரைக்கும் ஏன் சுதாகர் என்பவருடைய பேர் வெளில வரல? இன்று ஞானசேகர் என்பவருடைய பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் சுதாகர் என்பவருடைய பேர் வருமா? கொஞ்ச அண்ணா நாள் நகர் சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இல்ல ஒரு 2 மாதங்களாவே அப்போ வந்து 2 மாதங்களா ஏன் அவரோட பேர் வரல? ஏன் அவரோட பேர் அடிபடலை? ஏன் அந்த பெயரை இப்பொழுது கொண்டு வருகிறீர்கள்? ஏன்னா ஞானசேகர் என்பவருடைய பெயர் அடிபட்டிருந்த காரணத்தினால நீங்கள் சுதாகர் என்பவரை கொண்டு வந்தால் இது டைல்யூட் பண்ணலாம்னு அப்படின்னு பாக்குறீங்களா? பார்க்குறீங்க. அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? ஆனா முதல்வர் வந்து சட்டப்பேரவையில பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப உறுதியா கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பதில் என்ன தெளிவாக அளிச்சிருந்தாரு. இருந்தது சொல்லுங்க. ஆமாங்க. இப்ப அந்த யார் அந்த சார், யார் அந்த சார்ன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஞானசேகரன் அப்படிங்கிற வந்து குற்றவாளியை கைது செய்யப்பட்டாச்சு. அவர் மேல நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த நேரத்துல குற்றவாளியை கைதே பண்ணாத மாதிரி வந்து யார் அந்த சார், யார் அந்த சார் நம்முடைய இல்ல கேள்வி இல்ல முழுசா முடிச்சிடுறேன். அதற்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்றாரு. அந்த சார் யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படி ஒரு அப்படின்னு. சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுக மட்டும் இல்லாம எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு கட்டமைக்கிறாங்களே ஒரு கதை. அதாவது திமுக இருக்கக்கூடிய ஒரு பெரும்புள்ளி தான் அந்த சார்னு. அப்படி அந்த பெரும்புள்ளியா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு அதான் சொல்றாரு. நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாம்மா, அது அவருடைய மகனாக இருந்தாலும் அவர் நடவடிக்கை எடுப்பார். இது அப்படின்னு நம்ம தேவையில்லாத நம்பலாம். ஒரு இல்ல, குற்றச்சாட்டு. நான் சொல்றேன். இல்ல அதிமுக எவ்வளவு கேவலமான அரசியல் செய்றாங்கன்னா, நேத்து வந்து காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம், அதோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது. கிருத்திகா உதயநிதி தான் அதை டைரக்ட் பண்ணிருக்காங்க. அதற்கு அம்மா டைரக்ட் பண்ண படத்தை அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க மகன் வரார் இன்பநிதி. அதை ஒரு காணொலியா போட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி வந்து தவறா பேசிட்டு ஒரு இல்ல அந்த மாதிரி தான் நீங்க வந்து அதுக்கப்புறம் சம்பந்தமே எல்லாம் டைவர்ட் பண்ணி அந்த சார் வந்து அது உதயநிதி அடுத்ததுக்கு எப்படி வருவோம். சொல்லுவீங்க? அதுக்கு அடுத்தது வருவோம். ஆ, முதலமைச்சர் யார் மீது வேணாலும் நடவடிக்கை எடுப்பாருன்னா ஆ. அது அவர் மகனாக இருந்தாலும் எடுப்பாருன்னு நம்புவோம். இது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய கேள்வி, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர், ம். அவருடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறையுடைய அந்த ஆணையர் எதற்காக அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அப்படி சார் என்ற ஒரு நபரே இல்லை என்று சொன்னார்? விளக்குவதற்கு முதலமைச்சர் தயாரா? இப்ப வரைக்கும் நிரூபிக்கப்படல. ஆமாம், அப்படி ஒருத்தரே இல்லைன்னு எப்படி சொன்னீங்க? நாங்கள் விசாரிக்கிறோம் தானே நீங்கள் சொல்லணும். முதலமைச்சர் அது சொன்னாரா சட்டமன்றத்தில்? அப்படி ஒரு சார் என்பவரே இல்லைன்னு சொன்னாரா? இல்லையே. என்ன சொல்கிறாரு? விசாரணையில் தெரிய வந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இது என்ன? அப்போ ஏன் ஆணையர் வந்து சொன்னார்? உறுதிப்படுத்திட்டு அப்போ ஆணையர் என்ன சொன்னார்? அப்படி முதல் ஒருத்தரே கட்ட இல்லைன்னு. விசாரணையில அப்படி இருக்குன்னு அப்போ சொல்லிருக்காரு. முதற்கட்ட விசாரணையில் அப்போ 2ஆம் கட்ட விசாரணை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா? இந்த விசாரணைக்கும் ஆணையருக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படி தெரிய வந்துச்சு? முதலமைச்சருக்கு எப்படி தெரிய வந்துச்சு? சிறப்பு விசாரணை குழு என்பது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தானே. எப்படி உன்னுடைய டிஜிபிக்கு தெரிய வருது இந்த மாதிரி அப்படி ஒரு வாக்குமூலத்தையே அந்த பெண் கொடுக்கவில்லை அப்படின்னு உன் டிஜிபிக்கு எப்படி தெரிய வருது? எப்படி உனக்கு தெரிய வருது? எப்படி உன் ஆணையருக்கு தெரிய வந்தது? இப்போ இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை? இதில் வேறு பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை நபர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை பாயும். நீ தான் நடவடிக்கை பாய்ச்சி நான் அழகாக பார்த்துட்டோமே நாங்கள் பல்வீர் சிங் விவகாரத்தில். அந்த பல்லு பல்புடுங்கி பல்வீர் சிங் ஐபிஎஸ் அதிகாரி, அவர் மீது வந்து ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவிற்கான அந்த சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. உங்கள் மீதும் என் மீதும் எஃப்ஐஆர் போட்டால் அடுத்த நொடியே இந்த காவல்துறையை வந்து கைது பண்ணும். ஏன் அவனை கைது பண்ணல நீங்கள் இது வரைக்கும்? இப்போ அவனை திருப்பி நீங்கள் பணியில் அமர்த்தி இருப்பதாக தகவல் வருது. இப்போ என்னுடைய கேள்வி என்ன? காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் பாயும் நடவடிக்கைன்னு சொன்ன நீ பல்வீர் சிங் விவகாரத்தில் ஏன் பம்மின? ஏன் பதுங்கின? ஏன் ஒன்றுக்கு பின் முரணாவே பேசிக்கிட்டு இருக்க? இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஒரே நேரத்தில் வந்து 2 கட்சிகளுக்குள்ளுமே வந்து ஒரு பாலியல் குற்றவாளி இல்லை இருக்காங்க. இல்லை அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இல்லை அதுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க இல்லை, இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இரண்டையும் ஒப்பிடுவதே தவறு. ஏன்னா ஒரு பக்கம் ஞானசேகரன் என்பவன் பாலியல் குற்றத்தை நேரடியாக செய்திருக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த பாலியல் குற்றவாளியை ஆதரித்தான் என்பதற்காக சுதாகர் என்பவன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இதோட இருக்கு. பெரிய குற்றம்ங்க அது. என்னது?
சொல்லுங்க. கொலை செஞ்சவங்களோட தூண்டுறவங்க அப்படிங்கிற மாரி ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சுட்டாரு. அவருக்கு பாதுகாப்பு கொலைக்கு அளிச்சிருக்காங்க பாருங்க. தூண்டலாமன் தான் பெரிய குற்றம். ஓகே. சரியா? கொலை முடிந்ததுக்கப்புறம் அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாப்பது அப்படின்றதும் ஒரு குற்றச்செயல் தான். ஆனால் கொலை அளவுக்கான குற்றச்செயல் கிடையாது. கொலைக்கு தூண்டுவதற்கும், கொலை முடிந்ததற்கப்புறம் அவனை பாதுகாக்க முயற்சிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ வந்து ஒரு கம்மி அழுக்கு தான் அதிமுக அப்படிங்கிற கட்சி கம்மி மேல வந்து அழுக்குன்னு நான் சொல்ல வரல. கரை எல்லா படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. கரை எல்லா கட்சி மீதும் இருக்குங்க. சரி. நேம்டு பா, பார்ட்டி. உங்க வாயால இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். பாத்தீங்களா? என்ன எல்லா இதுல கட்சியிலயுமே நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் ஆனா இருப்பான். அது கெட்டவன் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி திமுக. விழுப்புரத்துல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. போற வர பஸ்ல, அதுக்கப்புறம் பைக்ல எல்லாத்துலயும் யார் இந்த சார், யார் இந்த ஆமா, சார். ஓட்ட போக தான் போக செய்வாங்க. வந்து நீர்த்து போற ஓட்ட ரொம்ப தான் காமெடியா செய்வாங்க. இருக்குங்க அதிமுக பண்ற நீங்க அரசியல். நீங்க வந்து ஒரு பாலியல் குற்றச்செயலை, அதுவும் ஒரு மோசமான ஒரு செயலை, அதை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் முனைந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை காமெடியா நீங்க பார்க்குறீங்கன்னாக்கா, உங்களுடைய மனதில் தான் பிரச்சனை இருக்கிறது. அதை செய்வதில் பிரச்சனை கிடையாது. கேட்க தானே செய்வாங்க. யார் அந்த சார்? நானும் தான் கேட்குறேன். என்ன இப்போ? யார் அந்த சார்? உதயநிதியா அந்த சார்? ஸ்டாலினா அந்த சார்? நானும் தான் கேட்பேன். சரி, அப்படிதான் கேட்பேன். மக்கள் பிரச்சனையை பத்தி பேசலாம். இதுவும் அதிமுக மக்கள் பிரச்சனை தானே? தன்னிச்சையா எழுந்த ஒரு போராட்டம். டங்ஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா, மதுரை வந்து ஸ்தம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாருமே வந்து இதே ஜனவரியில் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5, 6 வருடங்களுக்கு முன்னாடி வந்து தன்னிச்சையா எழுந்த ஒரு போராட்டம் மெரினால வந்து பெரும் புரட்சியா மாறுச்சு. மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு, ஒரு விஷயத்துக்கு போராடினா தன்னிச்சையா எழுவாங்கன்னு திருப்பியும் 2025லயும் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா, கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வராங்க. சேவ் மேலூர் அப்படிங்கிற மாஸ்க்கும் வந்து போட்டுட்டு வராங்க. இந்த நேரத்துல சட்டப்பேரவையில வந்து அவங்கள காட்டவே இல்ல. முற்றிலுமா வந்து காட்டவே இல்ல. அந்த ஸ்க்ரீன்ல இருந்து அவங்க தெரியவே இல்ல. முழுசா வெள்ள மட்டும் தான் தெரியுது. கருப்பு சட்டை போட்டு வர்றது வந்து தவறா? அப்படி போட்டு வந்தா காட்டக்கூடாதா? ரூல்ஸ்ல அந்த மாரி இருக்கா? நீங்க முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து மாண்பை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்றத்தின் மாண்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் வகுப்பெடுக்கிறதுன்னு விவஸ்தையெல்லாம் போச்சு. என்ன? சட்டமன்றத்தின் மாண்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து அந்த பேட்ஜை போட்டு வரீங்க. யார் அந்த சார் என்ற பேட்ஜை போட்டு வரீங்கன்னு. இந்த முதலமைச்சர் மீது வழக்கு இருக்குங்க. என்ன வழக்கு தெரியுமா? சட்டமன்றத்திற்குள்ள மாண்பை மீறி குட்கா பாக்கெட்டுகளை கொண்டு வந்தார் என்கிற வழக்கு இருக்கு. நீ எல்லாம் மாண்பை பற்றி பேசலாமா? உன் சட்டையே சட்டமன்றத்தில் கிழிச்சிக்கிட்டு நீ வெளில ஓடின ஆள் தானே நீ. நீலாம் சட்டமன்ற மாண்பை பற்றி பேசலாமா? உங்கள் கட்சி பேசலாமா? உங்கள் கட்சி 2017 என்ன பண்ணுச்சுன்றது எல்லாரும் உலகமே பார்த்துச்சு. போட்டு காமிக்கலாமா வீடியோவை? தெரியட்டும், உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம். பேரவைத் தலைவருடைய கையை முறுக்கியது. இத்தனைக்கும் அவர் வந்து விபத்தின் காரணமாக அவருக்கு கை பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிந்தும் கூட அவரை வந்து நீங்கள் வந்து தாக்குறீங்க, அவர் கையை முறுக்குறீங்க, அவருடைய இருக்கையில் போய் உட்கார்ந்தது. இதெல்லாம் திமுக ரவுடிகள் பண்ண வேலை தானே. நீ எல்லாம் சட்டமன்ற மாண்பை பற்றி பேசலாமா? உனக்கெல்லாம் அதுக்கான தகுதி இருக்கா? அப்போ போகிற போக்கில் எதை வேணாலும் பேசுவியா நீயே? என்ன மாண்பு உனக்கு இருக்குது? எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா? துப்பு இருக்கா? போய் இவன் துரைமுருகனோட வேட்டிக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிற. அந்த துரைமுருகனால் ஒழுங்காக பதில் சொன்னாப்லையா? அழகு காட்டுறாப்புல. இல்ல, தன்னோட உறவினர் வீட்லயும் வருமான வரித்துறை ரெய்டு நடந்துட்டு இருக்கனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து சட்டமன்றம் பக்கம் வரல அவருக்கு அப்படிங்கிற உடம்பு மாதிரி சரியில்லை, அதனால் வரல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்தால் இவர் ஏன் வராமல் இருக்கணும் சட்டமன்றத்துக்கு? எனக்கு புரியலையே, லாஜிக்கே எனக்கு புரியலையே. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடந்துட்டுருக்கு. நேற்று கூட தான் ரெய்டு நடந்திருக்கு. துரைமுருகன் தான் டெல்லிக்கு ஓடினார். எடப்பாடி பழனிசாமியா ஓடினார் டெல்லிக்கு? எனக்கு இந்த லாஜிக்கே ஒன்றும் புரியலையே. சரி, இந்த நேரத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறது வருமான அப்படிங்கிறது வரித்துறை கோயின்சிடன்ஸ் வந்து பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். வருமான வரித்துறை சோதனை யார் மீது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். சரியா? நாம் கேட்குறது இங்கே என்னன்னா, நீ சோதனை பண்ணாமல் போ. அது இங்கே பிரச்சனை கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ளே மாண்பை பற்றி நீங்கள் பேசுவீங்க அப்படின்னாக்கா அதை பேசுவதற்கான குறைந்தபட்ச தகுதி ஸ்டாலினுக்கு இருக்கா? உன் கட்சி வரலாறு என்ன? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது செருப்பு வீசிய வரலாறு தானே உன்னோட கேவலப்பட்ட வரலாறு. சட்டமன்றத்துக்குள்ளே செல்வி ஜெயலலிதாவுடைய புடவையை பிடிச்சி இழுத்த வரலாறு தானே உன்னுடைய கேவலப்பட்ட வரலாறு. சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் பெண் தலைவருடைய சேலையை பிடித்து இழுப்பீர்கள். சட்டமன்றத்துக்கு வெளியில் முதலமைச்சர் நடத்துகின்ற அல்லது முதலமைச்சர் பங்கேற்கின்ற நிகழ்ச்சி என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய துப்பட்டாவை பிடுங்கிக் கொள்வீர்கள். இதானே உங்கள் வரலாறு அன்றிலிருந்து இன்று வரை. அப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க, மாஸ்க்ல வந்து சேவ் மேலூர் இங்க அதனால வந்து காமிக்க மாட்டாங்க. யார் அந்த சார்? அதனால காமிக்க மாட்டாங்களாம். சரியா? எத்தனை நாளைக்கு நீ மறைக்க முடியும்? உன் அசிங்கத்தை எத்தனை நாள் மறைக்க முடியும்? உன் நாத்தம் தாங்க முடியலன்னு தானே ஒட்டுமொத்த மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போ ஒழிஞ்சு போவேன்னு தானே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் ஆட்சியை சொல்கிறேன் நான்.
ஒரு வினோதமான ஒரு விஷயமும் நடந்ததுங்க. வேல்முருகன் அவர் வந்து பேசுறாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்து பேசும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, "ஒருவேள ஆளுநர் தான் அந்த சாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து ஏன் பேசுறாரு. வேல்முருகனே கூட சாரா ஆளுநர் தான் இருக்கலாம். ஆ? வேல்முருகனே கூட சாரா இருக்கலாம். ஏன் அது இந்த மேட்டர் இல்ல. அப்ப ஆனா மைக்கும் ஆஃப் பண்றாங்க. இது எனக்கு புரியல. இதுல என்ன ஒரு உள்குத்து ஒண்ணுமே இருக்கு? கிடையாது. நான் அ, என்ன அதாவது யார் வேண்டுமானாலும் சாரா இருக்கலாம். ம். ஸ்டாலின் இருக்கலாம், உதயநிதி இருக்கலாம், உதயநிதி இருக்கலாம், ஸ்டாலின் இருக்கலாம், வேல்முருகன் இருக்கலாம், ஏன் ஆளுநரா கூட இருக்கலாம். நம்முடைய கேள்வி யாராக இருப்பார்கள் அப்படின்றதை நோக்கி இந்த விசாரணை செல்கிறதா இல்லையா? இல்லை அப்படின்றதற்கான காரணத்தினால்தான் ஸ்பெஷல் எஸ்ஐடின்னு ஒன்று போடுறாங்க. வெட்கமே இல்லாமல் சொல்றாரு இந்த முதலமைச்சர். என்ன சொல்றாரு? முதல் தகவல் அறிக்கையை போட்ட உடனேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு. முதல் தகவல் அறிக்கையை தான் காரி துப்பியது நீதிமன்றம். இப்படியா ஒரு முதல் தகவல் அறிக்கையை போடுவீங்க அப்படின்னு கேட்டது நீதிமன்றம். அதையெல்லாம் வசதியாக மறந்துடுறீங்க. அடுத்து உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்கிறார். உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறார், இதை அரசியல் ஆக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும்னு. அது ஒரு நீதியரசர் நீதிமன்றம் சொன்னது. 2 நீதியரசர் நீதிமன்றம் உன்னை காரி துப்பியதே. அதை நீ கவனத்தில் எடுத்துக்கிட்டியா? சிபிஐ வழக்கு வேண்டாம், இது போதும் என்று சொன்னதாம். சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொன்னது, நாங்கள் எங்களுடைய நேரடி பார்வையில் இங்கே வைக்கிறோம், முதலில் இங்கே நடத்துங்கள் அப்படின்னு சொன்னதற்கான அச்சாரம் தான். சரியா? இப்போ சிபிஐக்கு போவதற்கான அத்தனை முகாந்தரங்களும் இருக்கின்றன. ஏன்னா சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டவுடன் டிஜிபி எப்படி வந்து விளக்கம் கொடுக்கலாம்? சிறப்பு விசாரணை குழு தானே விளக்கம் கொடுக்கணும். அந்த மாணவி வாக்குமூலம் கொடுத்தாரா இல்லையா என்பது குறித்த விளக்கத்தை யார் கொடுக்கணும்? நீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழு தானே கொடுக்கணும். உன்னுடைய டிஜிபி எப்படி கொடுத்தார்? அப்போ இது சிபிஐக்கு செல்லத்தக்க ஒரு வழக்குன்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரா இல்லையா? யாரா அந்த சார் என்று நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் வந்து நீங்களே போய் அந்த விசாரணை குழுவிடம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ என்ன கருணாநிதிக்கு நீ வந்து முதலமைச்சராக உட்காந்துருக்க, என்ன கருணாநிதிக்கு உன்னுடைய நேரடி பார்வையில் காவல்துறை என்ன கழட்டினீங்க நீங்கள்? சரி. இதை வந்து எல்லா விஷயத்திற்கும் செய்கிறார். இதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்து கொடநாடு என்ன ஆச்சுன்னு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்குறாரு. நீ தான் ஏன் முதலமைச்சர், நீ சொல்லியா கொடநாடு என்ன ஆச்சுன்னு? இது வரைக்கும் என்ன கழட்டினீங்க கொடநாடு வழக்கில்? ஒன்றும் கிடையாது, வாய்தா தான் வாங்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ கடைசியாக ஒரு விஷயம், அவுட் ஆஃப் த டாபிக் போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ சினிமாவும் அரசியலும் வந்து வெவ்வேறு அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து கிருத்திகா உதயநிதி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பத்திரிகையில் கேள்வி எழுப்புறாரு, நீங்கள் வந்து அவரை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரசியலுக்கு போயிட்டாரு, இனிமேல் அது நடக்குமா அப்படின்னு. அது முடிஞ்சு போன கதை, அதையும் சேர்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கே வராமல் அவரோட மகன் வந்து ஏதோ ஒரு சினிமா விழாவுக்கு வராருன்னா, நீங்களே அதாவது எதிர்க்கட்சிங்களே வந்து இது மாதிரி பேசி பேசி வர வச்சிருவீங்க போல இருக்கு. அதற்கான ஒரு டீசர் மாதிரி வந்து சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தரை பற்றி பேசணும். இன்பநிதியை முதலமைச்சராக பார்த்துட்டு தான் நான் சாவேன்னு சொன்னது யார்? திமுககாரன் தானே, திமுக மேடையில் தானே. அப்புறம் நீங்கள் வந்து எங்கே வந்து சொன்னால் என்ன என்ன இதில் என்ன இது இருக்குது? இதே இன்பநிதி பிசி படத்துக்கு போய் தனியாக போய் பார்த்தான்னாக்க எவனாவது கண்டுப்பானா? எதுக்கு உனக்கு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு இங்கே துணை ஆணையர் தலைமையில் 18 காவல்துறையினர் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? இதையெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால தான் கேட்குறோம். எங்களோட காசில் நீ ஏன் பண்ணுற? இன்பநிதி போய் வெள்ளக்கார பொம்பளையை கட்டி பிடிச்சான்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. சரியா? அது ஆர்கியூமெண்ட் கூட வைக்கலாம், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான்னு. ஆனால் அந்த பக்கோடாவை என் காசில் பண்ணாத, நான் ஏன் தான் நான் சொல்கிறேன். என் காசில் பண்ணும்போது தான் நான் கேள்வி கேட்குறேன். இவ்வளவு தான் மேட்ரு. சரியா? நீ என்ன வேணால் பண்ணிட்டு பண்ணி, வெள்ளைக்காரியை கட்டிப்பிடி, இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணு, அது என் பிரச்சனையே கிடையாது. என் காசில் நீ பண்ணும்போது தான் நான் கேள்வி கேட்குறேன். சரியா? என் காசுனா நம்ம மக்களுடைய காசு, நம்ம அனைவருடைய காசு. அதில் நீ பண்ணும்போது தான் நான் கேள்வி கேட்குறேன். சரியா? இப்போ நாம் பேசக்கூடியது என்ன? இவன் குடும்பத்தில் 67க்கு அப்புறம் எவனாவது ஒருத்தன் உடச்சி சம்பாதிச்சிருக்கானா? கிடையாது அப்படின்றத நான் சொல்லக்கூடியது. அப்போது இங்கே நம்முடைய செலவில் நம்முடைய காசில் இவனுங்க பரம்பரையாக உட்காந்துக்கிட்டு இவனுங்க பண்ணக்கூடிய அட்டகாசத்தெல்லாம் நம்ம கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? சரி, ஓகே. ரொம்ப சூடான இந்த நேர்காணலை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட பதில்கள்.